ஐயா, நாடார் ஜாதிகள் மேலே நிறைய பேர் காழ்ப்புணர்ச்சியோட நிறைய தவறான தகவல்களை கொடுக்குறாங்க. ஆனால் நான் பார்க்குறேன், தமிழகத்தின் தென் மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி தென் மாவட்டங்களுக்கு தென்பகுதியில் நாடார்கள் பல நூறு ஏக்கர்களுக்கு அதிபர்களாகவும் மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாகவும் இருக்கிறாங்க. இது எப்படி ஐயா? அதாவது வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகள் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பாளையக்காரர்கள் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரிகள்னு பின்னால் வெள்ளைக்காரர்கள், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்கள ஜமீன்தார்னு அழைக்கிறான். இப்படி ஜமீன்தார்களுடைய ஆட்சியில் தான் இருக்குது பெரும்பகுதி. இப்போ தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்தால் இந்த தென்பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தென்பகுதியும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தென்பகுதியும் எந்த பாளையக்காரன் எந்த ஜமீன்தாருடைய ஆட்சியிலும் கிடையாது. அது நாடார்களுடைய பூர்வீக பூமியாக இருக்குது. அதனால தான் அது ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல உள்ள பூந்து நிறைய நிலங்கள். அப்பவும் வடமலை பிள்ளைங்கிற ஒரு பிள்ளைமார் ஆள், அவர் கார்கார்த்த வெள்ளாளர். அவர் திருமல் நாயக்கனுடைய ஒரு மந்திரி, பிரதானி. அவர் தான் அதில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த நிறைய சொத்துக்கள் இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அவர் தான் நிறைய கோயிலுக்குன்னு சொல்லி நாடாருடைய சொத்தை நிறைய அபகரிச்சிட்டார். அப்படியும் தூத்துக்குடி மாவட்ட தென்பகுதியிலையும் திருநெல்வேலி மாவட்ட தென்பகுதியிலையும் ஏராளமான ஆயிரக்கணக்கான நிலங்கள் நாடாருடைய வசமாக இருந்தது, பூர்வீகமாக அவங்கக்கிட்ட இருந்தது. காரணம் என்னென்னா, அங்கே எந்த ஜமீன்தாருடைய ஆட்சியும் கிடையாது. ஏன் ஜமீன்தார் ஆட்சி கிடையாதுன்னா, மற்ற திருமல் நாயக்கர்களே அவங்களே என்ன நினச்சான்னா, கடைசி காலத்தில் இவங்க ஒட்டு மொத்தமாக ஒரு பகுதியில் கொடியேறிட்டாங்க. மூவேந்தருடைய குடியை சேர்ந்தவங்க பல பகுதியிலிருந்து அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாரும். அவங்க ஓரளவு மொத்தமாக எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு மொத்தமாக குமிஞ்சி ஒரு காலகட்டத்தில் கட்டணமன் கூட அந்த பக்கத்தில் வரி வாங்குறதுக்கெல்லாம் திட்டமிட்டுருக்காப்புல, அதெல்லாம் எதிர்த்து விரட்டி விட்டாங்க. அதனால் அந்த பூமி முழுக்க முழுக்க இவங்களுக்கு சொந்தமாகிட்டுது. அதனால தான் இவர் கால்டுவெல் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த நாடார்களை ரெண்டு பிரிவாக சொல்கிறாரு. அதில் இந்த மாதிரி நாடான்னு சொல்கிறவன் வாஸ்ட் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் அவன் கைவசம் வச்சுருக்கான், பெரிய நிலச்சுவாரங்களாக இருக்கான்னு கால்டுவெல்லே ஒத்துட்டு இருக்காப்புல. அதோடு மட்டும் இல்லை, இவங்க சாரா டக்கர் கிளியராக சொல்கிறாங்க, அவங்க நிலத்துக்கு அதிபதியே, பூமிக்கு சொந்த அவன் லார்ட்ஸு சாயிலுடைய சொந்தக்காரனே அவன் தான், அந்த லேண்டுடைய சொந்தக்காரனே அவன் தான். அவங்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லை. அவங்க இந்த நிலம் தன்னுடையன்னு சொல்லி அவன் ஒரு நாடான்னு சொன்னால் போதும், அவனுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லைன்னா அவங்களுடைய சவுத் இண்டியன் ஸ்கெச்சஸ்ங்கிறதுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே குறிப்பிட்டிருக்காங்க. யார் சாரா டக்கர் 1843 இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதில் அவ்வளோ பெரிய லேண்ட் ஓனராக இருக்கா. இது மட்டும் இல்லை, கன்னியாகுமரி ஜில்லாவிலேயே அவங்க ஆட்சி காலத்தில், யார் நாயர்கள் அப்படி ஆட்சி காலத்திலேயே பெரிய நிலச்சுவாரங்களாக நிறைய பேர் இருந்திருக்கான். இதுக்கே ஆவணங்கள், நிறைய ஆவணத்துணைகள்லாம் நிறைய இருக்குது, ஆவண சான்றுகள்லாம் இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாடார்கள் எல்லாம் சொத்து இல்லாமல் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான லேண்டு அங்கே அவ்வளோ சொந்தக்காரர்களே நாடார்கள் தான் சொந்தக்காரனாக இருந்தான். இதெல்லாம் உண்மையானது. இன்றைக்கும் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துடைய கெசட்டியரை வாங்க பிடிப்பாருங்க. அதில் உங்களுக்கு சில உண்மைகள்லாம் தெரிய வரும். கெசட்டியர் ஆர்கைவ்ஸ்லேருந்து வெளியிட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஆர்கைவ்ஸில். அதை படித்து பாருங்கள். நாடார்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு படித்து பாருங்கள்.